ஹலோ வாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நார்மல் டாப் லைனிங் டாப் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வீடியோவில். நார்மலோட டாப்போட ஹைட் வந்து 37.5. இதில் நான் 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணிட்டு 39.5 கூட இன்னொரு ½ இன்ச்சு ஆட் பண்ணிட்டு 40 நான் டோட்டலாக வச்சுக்கிறேன். லைனிங்கில் வந்து 3 இல்லைன்னா 2 இன்ச்சு வந்து நம்ம லெஸ் பண்ணிவிட்டு லைனிங்கோட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கணும். நான் வந்து 37 வச்சுருக்கேன். 37 வச்சுட்டு ஷோல்டர் வந்து மார்க் பண்ணும்போது எனக்கு 5½ அளந்து பார்க்கும்போது வந்தது. அந்த வீடியோ பார்க்கணுன்னா முன்னாடி பாருங்கள். ஆம்ஹோல் வந்து 5.5 வச்சுருக்கேன். அது ரெண்டு சேர்த்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுடலாம். இதில் வந்து மார்பு சுற்றளவு வந்து 8.5 நோட் பண்ணிக்கணும். கீழே பாட்டம் வந்து 9.5 + 1 இன்ச்சு 10.5. அது ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுடலாம். மார்க் பண்ண பிறகு இப்போ வந்து ஆமோட சுற்றளவு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். அது வரைஞ்சிட்டு நமக்கு 7.75 வந்தது. 7.75 வந்திருக்குன்னு சொல்லி சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். எனக்கு சரியாக வந்திருக்கு. இந்த டாப்போட பொண்ணு வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு வந்ததுன்னா இதே நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக வரும். உங்களுக்கு டவுட் இருந்தால் உங்களுக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். வேஸ்ட்டோட சுற்றளவு வந்து 7.5 + 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறேன். வேஸ்ட்டோட உயரம் வந்து 12 இன்ச்சு வருது. அந்த 12 இன்ச்சில் வேஸ்ட்டோட அளவு நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதே இடத்துல இந்த மாதிரி ஒரு கர்வ் ஸ்கேல் வந்து கிடைக்கும். அந்த ஸ்கேல் வச்சு நம்ம கர்வை லைன் ஸ்ட்ரெட் பண்ணிக்கலாம். அது வந்து டார்க் பண்ணிவிட்டு இந்த வீடியோ தெரிஞ்சதாக டார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நம்ம மார்க்கிங் பண்ணது வந்து கட் போட்டுக்கலாம். இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து எங்கெங்கே நாச்சஸ் வரணுமோ அந்த இடத்துலலாம் முக்கியமான இடத்துலலாம் நாச்சஸ் கொடுத்துடுங்க. இது வேஸ்ட்டோட நாச்சு, இது ஸ்லிட்டோட நாச்சு. பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு ஊசி தடிமனாக எடுத்துகிட்டு அந்த நம்ம தையல் வர்ற இடத்துல லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைனில் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம அங்கங்கே பின் குத்திட்டே வந்தோன்னா எல்லா துணிலையும் ஒரே மாதிரி அளவுக்கு நமக்கு கிடைச்சிடும். அதை மார்க் வச்சுட்டு அதுக்கு மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தையல் ஓட்டிகிட்டே வரலாம். அந்த மாதிரி வரும்போது அளவு வந்து சேஞ்சஸ் கொடுக்காது. அந்த கீழே எக்ஸ்ட்ரா போட்ட தையல் வந்து கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், அதில் தெரியுது அந்த ஹோல் வந்து அதில் அப்படியே பண்ணிக்கணும். கீழே முன் பக்கத்துக்கு வந்து நான் கொஞ்சோண்டு குழிவாக வெட்டிக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட் பேஜு. இப்போ வந்து பேக் பீஸில் வந்து நான் பேக் டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா, அது பார்க்குறோம். அந்த வேஸ்ட்டோட அளவுலேருந்து பாதி அப்படியே இன்ச் டேப்பில் கட் பண்ணிவிட்டு மேலே 4 இன்ச்சு கீழே 4 இன்ச்சு வர மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து டாட் பண்ணிக்கலாம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு. இது வந்து பேக் சைடு வருது. இதுலேயும் நம்ம இதே மாதிரி பின் குத்திட்டா ஆப்போசிட் சைடும் சேமாக வரும் நமக்கு. பாருங்கள், அந்த டாட் தெரியுது. அதுக்கு மேலே நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இது சிம்பிள் டாப். இது மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து நார்மல் தான், ஒன்று டிசைனில் எதுவும் வைக்க போகிறதில்ல. ஸ்லீவோட ஹைட் வந்து 4½ இருந்திருக்கு. அவங்க எனக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நான் 5½ வைக்கிறேன். ப்ளஸ் ½ இன்ச்சு ஸ்டிச்சுக்காக சேர்த்துறேன். சரிங்களா. நமக்கு தையலுக்கு என்ன அளவு வேணுமோ அது அளவு நம்ம கோடு போட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நான் 6 இன்ச்சு வைக்க போகிறேன். அதை கேட்ட 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து பாருங்கள், இது கையோட சுற்றளவு 5 இன்ச்சு வந்திருக்கு. கை லூஸு. கை ஹைட் வந்து 4½ + ½ இன்ச்சு 6 இன்ச்சு வச்சிடணும். கேப்போட ஹைட் வந்து எனக்கு 2½ இன்ச்சு வந்திருக்கு. எப்போவுமே ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கேப்போட ஹைட் வந்து 2 இல்லைன்னா 2½ இந்த அளவுக்கு தான் வரணும். அதுக்கு மேலே வச்சோன்னா நல்லா இருக்காது. அது உள்ளே தான் வரணும். கையோட கேப் அடைஞ்சிட்டு அதுலேருந்து அதே மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ணிடலாம். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பண்ணுறோம். இதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுற வீடியோ எப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா டவுட் இருந்தால் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிள் மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து நார்மலாக எல்லாேருக்கும் சரியாக வரும். உங்களுக்கு முன் பக்கம் குழி வச்சுட்டு அது லைன் சரியாக வர்றதுக்காக நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எங்கே நாச்சஸ் போட்டிருக்கோமோ அங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் பண்ணிடுறேன். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து 2 கையும் சேமாக வரும்.
கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் முன்ன பின்னே இருந்ததுனால நேர் பண்ணிவிட்டு நம்ம கட்டிங் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து மெயின் ஃபீஸ் வந்து லைனிங் ஃபீஸ் வந்து நம்ம கட் பண்ணது ஒரிஜினல் ஃபீஸ் மேலே நம்ம வைக்க போகிறோம். ஒரிஜினல் டாப்போட ஹைட் வந்து நான் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நம்ம வந்து லைனிங் ஃபீஸ் அதுக்கு மேலே அப்படியே நம்ம வச்சுட்டு அதுக்கு மேலேயே நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி லைன் போட்டு நம்ம கட்டிங் பண்ணிலே வந்துடலாம். இதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம நாச்சஸ் எங்கெல்லாம் கொடுத்துருக்கோமோ அங்கே ஒரு குட்டி நாச்சஸ் கொடுத்துட்டோன்னா நம்ம துணியை ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கும் போது நமக்கு மிஸ் மேட்ச் ஆகாமல் கரெக்டாக வரும். சரிங்களா? இதே மாதிரி 1/4 இன்ச்சு தள்ளி பண்ணலாம், தப்பில்லை. சென்டர் நாச் குடிச்சிட்டோம். இதில் நான் வந்து கழுத்து வந்து வெட்டலை, அதை நான் ஸ்டிச் பண்ணும்போது எப்படி மார்க் பண்ணிட்டு வெட்டலாம்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, கீழேயும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கை ஃபீஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஃபீஸு ஒரிஜினல் மேலே வச்சுட்டு நம்ம அப்படியே கட் பண்ண போகிறோம். கைக்கு எந்த மாடலும் கொடுக்க போகிறதில்ல, நார்மலாக தான் அப்படியே ஸ்டிச் பண்ணுறோம். ஏன்னா டாப்பில் எந்த ஒரு டிசைனும் கொடுக்கல, நார்மலாக அப்படியே தான் இருக்குது. அதனால் சிம்பிளாகவே நம்ம இதை ஸ்டிச் பண்ணுறோம்.